பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி ஊற்றிக்கிறோம். கேரட் மல்பாவை அடுக்கி வச்சு மேலே சுகர் சிரப்பை ஊற்றிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி குக் வித் ஹைஸில் நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா கேரட் மல்புவா. ஸோ இப்போ இந்த கேரட்டை வச்சு நம்ம எப்படி மல்புவா செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு நான் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு அதே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். வாசனைக்காக கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. ஒரு 15-20 நிமிஷத்தில் வந்துடும். ஸோ அதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். அடுத்தது என்கிட்ட ரெட் கேரட் இருக்குது, அப்படி இல்லை ஊட்டி கேரட் இருந்தாலும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ 2-3 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக பால் சேர்த்து திரும்பவும் அரைச்சிக்கிறோம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஒரு தனியாக ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். திக்னஸ்க்காக கோதுமை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், அப்படின்னா ரவா மட்டும் சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சியை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பால், அதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் கலருக்காக கலர் பொடி, அதுக்கப்புறம் குங்குமப்பூ, அப்புறம் இனிப்புக்காக கொஞ்சம் சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக மீடியமாக ரவுண்டாக போட்டு எடுத்து அழகாக வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி இதை வெளியில் எடுத்துட்டோன்னா சூப்பரான கேரட் மல்புவா ரெடி. இது அப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவையும் நம்ம போட்டு எடுத்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இனிப்புக்காக தான் நம்ம சுகர் சிரப்பில் ஊற வச்சு நம்ம அதை சாப்பிட போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நான் ஆல்ரெடி சுகர் சிரப் எடுத்து வச்சதுனால இதை நம்ம இதுக்கு மேலே ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு உடனே சாப்பிட்னாலும் சாப்பிடலாம், அப்படி இல்லை கொஞ்ச நேரம் கழித்து கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துட்டு குங்குமப்பூவை திருப்பி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ கொஞ்சம் ரிச் ஃப்ளேவருக்காக தான், அப்படி இல்லைன்னா அதை சேர்த்துக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.